போடுவாங்க. ஒன்றும் இல்லை, அம்பிகை கிட்ட தனியாக பேசணும் ப்ளீஸ். ட்ரை பண்ண. ஜுவல்லரி டிசைனிங் ஸ்டோர்ஸ்க்கு எல்லாம் ஃப்ரீலான்ஸா வர்க். நீங்க பேசிட்டுங்க, நான் வரேன். சரி. சொல்லுங்க. எங்க அண்ணன் உங்க அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசலாமே. கொஞ்சம் அவங்கள்ட்ட மட்டும் கேட்டு என்ன விஷயம் குசுகுசுன்னு பேசுறீங்க? மாமா அக்கா கிட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு விஷயமா? மாப்பிள்ளை பொண்ணு கிட்ட தனியா பேசணும் அவ்வளவுதானே? தனியா பேசணுமா? மாப்பிள்ளை உங்களுக்குலாம் உரிமையா வேற யார் பேச போறா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அம்பிகா, அம்பிகா இங்க வாமா. மாப்பிள்ளை உன்கிட்ட தனியா பேசணுமா? மாப்பிள்ளை கூட்டிட்டு போங்க பொண்ணு, அழகா பேசுங்க, நல்லா பேசுங்க. ஒரு நாள் கழிச்சு வாங்க. உங்களுக்கு இல்லாத உரிமையா? போங்க, ஜாலியா போங்க. டேய் எங்கே தனியாக போகிறாங்க? வா, ஏதாவது கண்டென்ட் கிடைக்காதுன்னு பார்ப்போம். வா 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 வா. அண்ணே, இப்படி ஒளிஞ்சு என்னத்தை எடுக்க பாக்குற? மொமெண்ட்ஸ்ரா. இதுக்கே இவ்வளோ சொல்லிச்சுக்கிற நீ? என்ன நீ வாங்கி கொடு. நான் எதுக்கு? நான் வந்தா நல்லா இருக்காது. அவர் உன் கூட தான் பேசணும்னு சொல்றாரு, என் கூட இல்ல. அக்கா ப்ளீஸ்க்கா. இவன் எதுக்கு இப்போ கூட வரா? ஹாய். ஹாய். பேசு. ஹாய். இது என் அக்கா. எங்க வீட்ல எல்லார் மேலயும் நான் செம்ம கோவமா இருக்கேன். என்னங்க மாமா, ஏன்னு கேட்க மாட்டீங்களா? ஏன்? சும்மா பொண்ணு பார்க்க வரீங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா இன்னைக்கே நிச்சயம் பண்ணி வச்சுட்டாங்க. இவளும் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா, ஊமக்கட்டா. நீங்களே சொல்லுங்க, யாராவது ஃபர்ஸ்ட் அலைன்ஸ்க்கே ஓகே சொல்லிடுவாங்களா? சரி, நீங்க எவ்வளவு பொண்ணு பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் எதுக்குங்க எண்ணிக்கிட்டு? ஓ, லிஸ்ட் ரொம்ப பெருசு போல. சாரிங்க, ஒரு நிமிஷம். என்னாச்சு? பேசிட்டு இருக்கோம்ல. நீ பேசினது போதும், கிளம்பு. நீ தானே எனக்கு கூட்டு வந்த. எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் நான் வருவேன். வா. ஆமா, நீங்க புடவை கடை வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்க வர பொண்ணுங்க கிட்டலாம் சிரிச்சு சிரிச்சு தானே பேசுவீங்க. இப்ப மட்டும் ஏன் அமைதியா இருக்கீங்க? புடவை வைக்க வரலங்க, பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். நல்லா தான் பேசுறீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி. வாய மூடுறியா ப்ளீஸ்? எனக்கு இப்போதான் 22 வயசு ஆகுது. கல்யாணம் எப்போன்னு தொல்லை பண்றாங்க. எப்படி உங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேல இருக்கும்? உங்களை யாரும் அப்படி கேட்கல? என்ன ராமு, எப்ப கல்யாண சாப்பாடு? பொண்ணு பார்த்து தான் இருக்கீங்க, ஒண்ணு அவஞ்ச படக்க. ராமு, உனக்கு ஏதோ குறைக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, உண்மையா? அடுத்தது எந்த ஒரு என்னையா இந்த சம்பந்தமாச்சு அமையுமா? இதுக்கப்புறம் உனக்கு ஒரு பொண்ணு பிறந்துதான் வரணும். யாரோ வராங்க. சரக்கடிக்க சரியான இடம்டா. ராம, டேய் ராம, ஏன்டா இப்படி மொட்டையில் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்க? ரைட்டு. நல்லா சாப்பிடுங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க. 3 முறை சாதம் வாங்கணும், அப்பதான் சாப்பிடுங்க. இன்னொரு லட்டு. இங்க வா. ஒண்ணு பத்தாதா? இங்க வைடா. பாரு. உனக்கு வேணாம். வேணாம். லட்டு சாப்பிட மாட்டீங்களா? எனக்கும் பிடிக்காது. தம்பி, ஒரு பிளேட் கொண்டு வா. எதுக்கு? எலும்பு தட்டதான். சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் நடுவில் ஊத்து. சரி 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 சரி. ஓரமாக ஊற்றிட்டு போகிறேன். மன்னிச்சுங்க. முதல் கறி குழம்பு, அதுக்கப்புறம் தான் சாம்பார். கறி குழம்பா?
சைவம்ங்க. சைவமா? ஆமாங்க, நம்ம வீட்டுல விசேஷம்னாலே சைவம் தாங்க. சாப்பிடுங்க. அண்ணே ஆ. இங்கே விசேஷனாலே செய்வேன். கறி இல்லாமல் என்னப்பா விருந்து? அன்னைக்கே சொன்னோம்ல இந்த ஊரில் அந்த பழக்கம்லாம் இல்லை. பழக்கமெல்லாம் அவசரம் இல்லையா? வீடு மட்டும் தான் பெருசாக இருக்கும் போல. நல்லா என்ன மாப்பிள்ளை இலையில ஒண்ணுமே இல்ல. ஏமா ராதா, மாமா மாமா சீக்கிரம் வராதா. மாப்பிள்ளை இலைக்கு பொரியல் வை, கூட்டு வை. மாப்பிள்ளை முகத்துல என்னமோ இருக்கே. வெக்கா, முகமெல்லாம் வெக்கா. ஜோடி பொருத்தம் ஜெகஜோதியா இருக்கு. ஆமாங்க, மாப்பிள்ளை போட கருத்து தெரியுமா? கருத்து தெரியாதா? அந்த பொரியல வை. ராதா, நம்ம தயிர் எடுத்து ஊத்துமா. நம்ம பசுமாடு தயிர், கெட்டு தயிர். அப்படி கவுத்துமா அவருக்கு. எங்க ஊர்ல நான் காலமாட்டுல பால் கறந்தா தயிர் சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடுங்க, பேசிக்கிட்டே இருப்பீங்க. சாப்பிடும் போது பேசிட்டு இருக்கீங்க, தூங்கும் போது கூட பேசுவீங்க போல. வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வரலாம். ஓகே ஓகே, வாங்க வாங்க வாங்க. போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்க. ராம, பொண்ணு கொஞ்சம் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்ட பஸ்ல ஏற போலாம். ஏய் கண்ணாடியை கட்டிட்டு ஏற. ரொம்ப சந்தோஷமா சரி, வாங்க. வாங்க. ஏய், உனக்கு கிளம்பும் போதே சொல்லியிருக்கேன் ராகு காலத்துல வண்டி எடுக்கக்கூடாதுன்னு. பண்ணு பண்றா. நாங்க எதுக்கு இருக்கேன்? ராகு காலத்துல வண்டி எடுத்தா பயணம் தடைபடும்டா. குரு ஓரையில தான் எடுக்கணும். இப்படித்தான் சொல்லி கூட்டி அந்த சைவ சாப்பாடு போட்டு கிளப்பி விட்டாங்க. அது நல்ல வார்த்தை பேசுறான். ஒரு 2 நிமிட் இருக்கு இன்னும். ஏதாவது ஒன்று போட்டோ எடுப்பான் பாரு அவன். என்ன எப்பயும் சொன்னா சைலண்டா இருப்பாங்க, சலசலப்பு கேக்குதே. இவன் எப்படி பாக்குறேன்? டவுட் வந்துருச்சோ? கல்யாணம் முடிகிற வரைக்கும் இப்படி உழப்பிக்கிட்டு இருந்தா தான் நம்ம கௌரவத்தை காப்பாற்ற முடியும். வந்துட்டார் குரு. இப்படா ஏய், என்ன சொல்லிட்டேன்ல, ஏன் பயப்படுற? என்ன தைரியமா? சரிதான். ஒரு தடவை அமைக்க பாடுறா. அண்ணனுக்காண்டி போற வழியில வெள்ளரிக்கா வாங்கி தரேன். போச்சா? ஊரு போய் சேர்ந்த மாதிரி தான். யோ மெக்கானிக்கு, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஸ்பேனரை மாற்றி மாற்றி போட்டே இருக்கேன். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? வந்ததே லேட்டு. இன்னைக்குள்ள முடியுமா முடியாதா? முடியாது. யோ என்னையா சொல்ற? முடியாதுங்க. இவனுக்கு ஒண்ணுமே தெரியலங்க. துபாகூர் மெக்கானிக்கு பேனரை மாத்தி மாத்தி போட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, அவன் இவனு மரியாதை இல்லாம பேசாதீங்க. நீங்க வேணா பண்ணுங்க பம்முறீங்க. முடியாதுல்ல. இந்த ஓட்ட பசங்க எவன் வந்தாலும் ரெடி பண்ண முடியாது. கிளம்பும் போதே சொன்னேன், கேட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் கேட்டா தானே? ஏய், ஓட்ட பஸ் சொன்னா மண்டை பொளந்து விட்டுருவேன் பாத்துக்க. ஓரளவு வசதி பேசாதீங்க. ஊரை விட்டு தாண்ட மாட்டீங்க. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க தெரியுமா? யாரியா நீ? கலெக்டரா? ஓ, கலெக்டர் கிட்ட தான் பேசுவீங்களா? மெக்கானிக் கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்களா? ஓர பஸ் மண்டை உடைச்சு யாரியா ஏதாச்சும் பண்ணியா? ஐயா, பெரிய கம்ப்ளைண்ட்டுங்க ஐயா. டவுன்ல இருந்து மெக்கானிக் வந்தா தான் பண்ண முடியுங்க. யோ வரும்போதே அவனை கூட்டு வந்துருக்கேன். இங்கே வந்து சொல்றா. ஐயா 60 கிலோமீட்டருங்க ஐயா. இங்க இருந்து ரோடும் வேற சரியில்லைங்க. இங்க இருந்தெல்லாம் போய் கூட்டிட்டு வர முடியாதுங்க. அவங்க வரவும் மாட்டாங்க. இப்போ என்னதான் பண்றது? வழியை சொல்ல. ஒரே ஒரு வழிதானுங்க இருக்கு. சொல்லு. நாளைக்கு தான் பண்ண முடியும். என்ற கிட்ட இருக்கிறது 2 ஸ்பேனர். ஏதாவது பண்ண நான் இறக்க பண்றது. உயர வாங்குறாங்க. என்னையா சொல்ற? நாளைக்கா? நாளைக்கு எப்படி போறது? இன்னைக்கு ஒரு நாள் தானே, இருங்க. நாளைக்கு வண்டி ரெடியானோ போய்க்கலாம். எல்லாம் உன்னால தான். கேரக முச்சம் ஸ்டார்ட் ஆன வண்டியை ஆஃப் பண்ணிட்டு உயிரை என்னென்ன தெரியும்? டேய், நான் வேணும்டா பண்ணேன். என்ன வேணுமா பண்ண லப்பான்னு கத்தினுக்கிறான் பாரு அந்த ஆளு. டேய், நான் ஊருக்கு போயானும்பா. நிறைய வேலை கிடக்கு. டெய்லி தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு நாள் இருங்க. நாட்டுக்கோழி அடிச்சு பள்ளிப்பாளையம் சமைச்சு கலைக்கு சாப்பிடுங்க. யாரு நீங்க? நீங்க சமைச்சு போட்ட சாப்பிட்டு தான் கை கமக்கமன்னு மணக்குதே. ஒரு ராத்திரி தானுங்க சம்பந்தி. ஏங்க அவட்டே கேக்குறீங்க? சும்மா இருக்க மாட்டீங்களா? நிறைய வேலை கிடக்குங்க. போயானு நானு. மாப்பிள போகணும்னா எப்படி போறது இந்த இருட்டுல? கடல்ல போவீங்க? புரியாம பேசி நானே சைவம் செஞ்சு கொடுத்துட்டோம்னே மனசு கஷ்டப்பட்டு இருக்கேன். அசைவம் செஞ்சு அசத்து புரிய அசத்தி. மயில்சாமி, கோழியை பிடிச்சி கூட்டில் அடப்பா. வேலு ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி மாமா. ராதா, ஏசியை போட்டு மாப்பிளை உள்ள உட்கார வை. நிக்கிறாரு பாரு. உள்ள போங்க மாப்பிள. வாங்க உள்ள போங்க. எல்லாரும் உள்ள போங்க. வாங்க உள்ள வாங்க எல்லாரும். ஒரு நாள் தானங்க. இங்கனக்குள்ள ஒரு கடை இருக்கு. எது? இந்த ப்ளூ கலர்ல காட்டுதுல, ஆனா சுத்தி தான் வரணும் போல. தம்பி நில்லு. பைக் இருக்கு? இருக்கு.
நம்ம சுப்பையாட்ட இருக்கு. ஆனா சுப்பையா இப்ப எங்க இருப்பான்னு தெரியலையே. சரிதான். சைக்கிள் இருக்கா? இருக்குங்க. பஞ்சரா போய் கிடக்கு. பஞ்சர் ஓட்ட கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஆத்திர அவசரத்துக்குலாம் என்ன பண்ணுவீங்க? அட நடந்து போக வேண்டியதான். டக்கு டக்குன்னு போனோமா வாங்கணுமான்னு. உங்களுக்கு தான் வாங்கணுமா? இவன் வேலைக்கு ஆக மாட்டான். வா நான்சென்ஸ். இந்த நேரத்துல மேப்பதுக்கு பாக்குறாங்க ரெண்டு பேரும். டே நீங்க வா. டே பாரு, எனக்கு எதுவும் சரியா படல. உங்க அப்பா வீட்டு ஆளுங்க ஒரு நாள் இருக்க வச்சதுக்கே அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு நாள் இருக்க வச்சோம் உன் கல்யாணத்தையே நடக்க விடாம பண்ணிடுவாங்க. அம்மா இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு தான் அப்படி. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்னவோ சொல்ற. கடவுள் தான் உன்னை காப்பாத்தணும். போ 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 போ. ஹலோ, ம் எப்படி போச்சு என்கேஜ்மெண்ட்? நல்லபடியாக முடிஞ்சது. வீட்டுக்கு வந்தாச்சா? இல்லை, பஸ் ரிப்பேர். ஓ, இப்போ என்ன பண்ண போறீங்க? தெரியல, பஸ் மெக்கானிக் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நாளைக்கு கிளம்பிடுவோம். ஓ ஓகே, பார்த்து பத்திரம். ஒரு நிமிஷம். சொல்லு. நீயும் புருஷனும் சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி, அது பேர் என்னது? ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட். ஏன் கேட்குற? ஓகே பாய்.